மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என கட்சித் தலைமை உத்தரவிட்டுள்ளதாக திமுக கவுன்சிலர்களிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் நமது நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மேயராக திமுகவை சேர்ந்த சரவணன் செயலாற்றி வருகிறார். இவர் பதவியேற்றதிலிருந்தே இவருக்கும் திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே தொடர்ந்து பணிப்போர் நீடித்து வந்தது. இது உதாகரமாக மாமன்ற கூட்டங்களிலேயே வெடித்தது. மேயருக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள்ல ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் அவரை மாற்றக் கோரி 38 மாமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஆணையாளரிடம் வழங்கிய நிலையில 12ஆம் தேதி இது தொடர்பான கூட்டம், விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என ஆணையாளர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் நடைபெற்றது. அமைச்சர் தங்கம் தென்னரசு, முன்னாள் திருநெல்வேலி மாவட்ட செயலராக இருந்த அப்துல் வஹாப், தற்போதைய பாளையங்கோட்டை எம்எல்ஏ உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தலைமையினுடைய உத்தரவை நேரடியாக மாமன்ற உறுப்பினர்களிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆளுங்கட்சி சார்ந்த 44 உறுப்பினர்கள், இதில் மேயர், துணை மேயர் 2 நீக்கப்பட்டிருக்கிறார். மேயர், துணை மேயர் 2 கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீங்களாக 3 மாமன்ற உறுப்பினர்கள் நீக்கப்பட்டவர்களை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. மற்ற அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில அவர்களிடம் 12ஆம் தேதி நடைபெற உள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, தலைமை உத்தரவை மீறி நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தியதாக தெரிகிறது. பிறகு அதாவது இந்த மேயர் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து இழந்து வருகிறார், தலைமையை இழந்து வருகிறது. அடுத்து இந்த மேயர் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் 12ஆம் தேதி கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை அமைச்சர் தலைமையின் உத்தரவாக மாமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு.